ஒடிசாவில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்ட புதிய ரயில்வே திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக திகழும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமது சொந்த மாநிலமான ஒடிசாவிற்கு 5 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் பங்கெரிபோசி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரௌபதி முர்மு இன்று கலந்து கொண்டு 3 புதிய ரயில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர், இந்த புதிய ரயில் வழித்தடங்கள் ஒடிசாவிற்கு பல்வேறு பகுதிகளில் தெற்கு மற்றும் கிழக்கு ரயில் மார்க்கத்தை இணைப்பதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக திகழும் என்றார். பங்கரிபோசி முதல் கோமா இஷானி வரையிலான ரயில்வே வழித்தடம் உள்ளிட்ட 3 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 85 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது பள்ளிக் கல்வியை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பள்ளிக் கல்வியை எளிமையானதாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள மற்றொரு நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாடு முழுவதும் 85 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் திறக்கப்படுவதால் ஏராளமான மாணவர்கள் பயனடைவதுடன் பல புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என்று கூறியுள்ளார். காசநோயை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்த 100 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா ஹரியானாவில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 347 மாவட்டங்களில் இந்த முன்னெடுப்பு அமல்படுத்தப்பட உள்ளது. காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இந்த விழிப்புணர்வு அமல்படுத்தப்படுகிறது. இந்த காசநோய் பரவாமல் தடுத்தல், கண்டறிவதற்கான பரிசோதனை, சிகிச்சை அளித்தல் ஆகியவை இந்த 100 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் அதிகாரிகளின் தாமதங்களால் எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்த முடியவில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். புதுதில்லி கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய ரங்கசாமி, அறிவிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் 15 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை என்றார். 10,000 காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாததற்கு அதிகாரிகள் தான் காரணம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டினார். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 75 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் திருச்சி வந்த தேவக்கோட்டை ஆரோக்கியதாஸ் என்ற பயணியிடம் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் நடத்திய சோதனையில் இவரது பையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வருமான வரித்துறை அதிகாரிகளை வரவழைத்து பறிமுதல் செய்த ரொக்க பணத்தை ஒப்படைத்த திருச்சி ரயில்வே காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நேர்மையாக வாழும் எவர் ஒருவரும் தங்கள் மீதான குறைகளை சுட்டிக்காட்டினால் ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் என்று முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு கூறியுள்ளார். சேலம் புத்தக திருவிழாவின் 8வது நாளில் கச்சிதம் என்பது கதை என்ற தலைப்பில் உரையாற்றிய அவர், வாழும் மக்கள் அனைவரும் நேர்மையாளராக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒவ்வொருவரும் தங்களின் பலவீனத்தை புரிந்து கொண்டால் அதுவே அவர்களின் பலமாக விளங்கும் என்று இறையன்பு குறிப்பிட்டார். சென்னை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பயண நேரத்தில் 25 நிமிடங்கள் குறைக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. இதன்படி இரு நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் இனி 4 மணி நேரமாக குறையும். எப்போதிலிருந்து இது அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்படவில்லை. பெங்களூரு ஜோலார்பேட்டை இடையிலான பாதையில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மணிக்கு 183 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் என்ற போதிலும் வழித்தட கட்டுப்பாடுகள் காரணமாக வேகம் மணிக்கு 160 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பனிப்பொழிவு இருந்ததால் வாகன ஓட்டிகள் பெரிதும் தவித்தனர். குறிப்பாக அருங்குளம், ஆற்காடு குப்பம் உள்ள பகுதிகளில் காலை முதல் சூரியனை மறைத்து பனிப்பொழிவு நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டினர். மாமண்டூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஜவளகிரி காப்பு காட்டிலிருந்து இன்று அதிகாலை வெளியேறிய 8 காட்டு யானைகள் சாலையை கடந்து செல்லும் போது நீர்நிறையில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்த காட்சியை கிராம மக்கள் ரசித்து பார்த்தனர். முன்னதாக விவசாய நிலத்திற்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்த இந்த காட்டு யானைகள் கங்கனப்பள்ளி கிராமம் வழியாக சென்று கும்பாலபுரம் வனப்பகுதி அருகே உள்ள ஒரு தைலத்தோப்பில் முகாமிட்டிருந்தன. பட்டாசு வெடித்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்த காட்டு யானைகள் தேவரப்பேட்டா வனப்பகுதி வழியாக தேன்கனிக்கோட்டை காப்பு காட்டிற்குள் மீண்டும் சென்றதால் இந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர்.